அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இறைவன் எங்களுடைய இந்த மூளையை படைத்ததிலே பெரிய பெரிய அற்புதம் என்பவர்களே. பாருங்கள், இந்த மூளையிலே ஒரு பகுதி இருக்கின்றது, லிம்பிக் அந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. அதிலே தான் இந்த பசி, தாகம், மகிழ்ச்சி, வைராக்கியம், குரோதம் இதுக்கெல்லாம் சக்தி தருகின்ற ஒரு பகுதி சொல்கிறது லிம்பிக் பகுதின்னு சொல்லி. வெறுப்பு, பழிவாங்கிற உணவு, துக்கம், கலக்கம் இதெல்லாம். அப்போது இந்த இடத்துல சாதாரணமாக இந்த எங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் இந்த இயற்கையாகவே அந்த இந்த உணர்வுகள் எல்லாம் வரும். அந்த உணர்வுகளை பிந்தி போடாமல் அப்படியே சில பேர் வெளிப்படுத்துவார்கள். கோவத்தை அடிப்பார்கள், உடைப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். எங்களோட கலக்கம், வெறுப்பு இதுகளை நாங்கள் உடனுக்குடனே வெளியிட்டால் என்ன நடக்கும்? குடும்பத்திலே சிக்கல் ஏற்படும். இப்போ பாருங்கள், நாங்கள் படிப்பதை பின்போடுகின்றதை தள்ளி 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 போட்டு போனால் பரீட்சை வரும்பொழுது தான் நாங்கள் படிக்க துவங்குவோம். இப்படி அளவுக்கு அதிகமாக பின்போடுறது போட்டால் பரீட்சை வரைக்குள்ள தான் பிரச்சனை வரும். அதே போன்றது பழிவாங்கிறதும் அதிகமாக வந்தால் என்ன நடக்கும்? பொறாமை, வைராக்கியம், கோபம், பொருத்தம் இல்லாமல் வெளியிட்டார். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கையை கால் நீட்டி ஆக்களை அடித்து உடைச்சு வெட்டி குத்தி அப்போ மற்றவரை புண்படுத்தியவாறு வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும்? எங்களோட குடும்ப வாழ்வு, மற்றவர்களோடு இருக்கின்ற உறவுகளுக்கு, எங்களோட தொழில் எல்லாம் சிக்கலாகும் அன்புள்ளவர்களே. ஆகவே இந்த உணர்வுகளை நிர்வகிக்க பழக வேண்டும். அது எப்படி இந்த உணர்வுகளை இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் நிர்வகிக்க நாங்கள் பழக வேண்டும். அந்த நிர்வகிப்பதற்கு மூளையில் என்ன ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதி இந்த நெற்றியிலே உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. அப்போது இப்போ பாருங்கள், இந்த கேஸ் சிலிண்டரில் கொண்டு வந்து வைத்தால் அந்த ரெகுலேட்டர் இல்லாமல் அந்த வயரிலே வச்சு நாங்கள் செய்ய முடியுமா? சமைக்க முடியுமா? அந்த கேஸ் கூடுதலாக வந்தால் என்ன நடக்கும்? பற்றி எரிந்து எல்லாமே அதுக்காகத்தான் ரெகுலேட்டர் இருக்கின்றது. அதை நாங்கள் அளவோடு எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? இந்த ரெகுலேட்டர் என்று சொல்லுவோமே, இந்த மூளையிலே இந்த முன்பகுதியில் இருப்பதை. அப்போது இந்த ரெகுலேட்டர் தான் இந்த லிம்பிக் பகுதியிலே உருவாகுகின்ற இந்த உணர்வுகளை சமநிலைப்படுத்தி வெளிப்படுத்தும். அப்போது அதை சொல்லுவார்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது 3 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று ஒர்க்கிங் மெமரி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கின்றது. இன்னொன்று இன்டிரேட்டரி கொன்ஷியன்ஸ் என்று கண்ட்ரோல் என்று சொல்லுவோமே. அதே போல் காக்னிட்டிவ் பகுதி என்று இன்னும் ஒன்று இருக்கின்றது. இப்போ உதாரணமாக எடுப்போமே, முதல் ஒர்க்கிங் மெமரியை பற்றி பார்ப்போம். ஒரு கணவன் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கின்றார். அங்கே அவனுக்கு பிடிக்காத ஒருவர் இவருடைய மனைவிக்கு டெலிஃபோன் பண்ணி, இந்த காரியாலயத்திலே உங்களோட கணவனுக்கு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்கின்றது, இப்படியே அடிக்கடி சொல்லிக்கொண்டு வந்தால் இவளுக்கு வருகின்றது கோபம், ஆத்திரம். உடனே வருகின்றாள். வந்து இவருடைய காரியாலயத்திலே எல்லாருக்கும் முன்னாலே அந்த பெண்ணுக்கு அடியை அடிச்சுட்டு போயிட்டாள். என்ன நடக்கின்றது? இவ போன உடனே இவர் காரியாலயத்திலேருந்து டெலிஃபோன் பண்ணி கேட்கின்றார், என்ன நடந்தது? உங்களுடைய காதலிக்கு நான் வந்து அடிச்சுட்டு போயிட்டேன். அப்படியா? அப்போ நீ பிள்ளைகளோடு இரு, நான் இனி வரமாட்டேன், நான் அவளோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்ட உடனே இவ உட்கார்ந்த உணர்வு மேலும் தாக்கலாமல் வெட்கம். உடனே என்ன செய்கின்றார்? பிள்ளைகளுக்கு தனக்கும் நஞ்சு ஊட்டி கொல்வதற்கு, சாவதற்கு முடிவெடுக்கின்றார். இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து இவரை தடுக்கின்றார். அதன் பின்பு தான் ஒரு உளவியல் டாக்டரிடம் செல்கின்றார். என்ன பிரயோசனம்? இது என்ன நடந்தது? அங்கே ஒர்க்கிங் மெமரியாலே அந்த வருகின்ற உணர்ச்சிகளை இது சரியா, இது என்ன நடந்தது என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இவருக்கு அந்த ஒர்க்கிங் மெமரி சரியாக பிரயோசனப்படுத்தப்படவில்லை. அப்போ இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது?
அப்போ கேள்விப்பட்ட உடனே அதை நாங்கள் என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது இந்த ஒர்க்கிங் மெமரி மூலமாக நாங்கள் அதை சிந்திச்சிருக்கலாம். அப்போது இந்த ஒர்க்கிங் மெமரி சின்ன வயசுல இருந்து வளர்க்க வேண்டும். அதாவது இங்கே பாருங்கள், நீங்கள் பிள்ளைகள் ஒழிச்சு விளையாடும். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் மெமரியை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல கதைகள் சொல்லும் இந்த ஒர்க்கிங் மெமரி வளரும், கூடும். ஏன்னா நாங்கள் பிறக்கும் பொழுது அன்புள்ளவர்களே 20 வீதம் தான் மூளை வளர்ச்சியோடு பிறப்போம். 2 வீதத்தில் 50 வீதம். 5 வயதிலே 90 வீதம் வளர்ந்துவிடும். மிகுதி தான் 10 வீதம் பிறகு வளரும். அப்போது நாங்கள் குழந்தைகள் வளர்ப்பிலே தான் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் சரியாக தீர்மானம் எடுக்கிற வரை நாங்கள் இந்த செயலை நிறுத்த வேண்டும் அல்லவா? இப்படி உணர்ச்சி வந்தவுடனே போயிட்டு செயல்படுவதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போது ஒர்க்கிங் மெமரி கூறினால் அதை நிர்வகிப்பதற்கு எங்களால் முடியும். ஆகவே அந்த லிம்பிக் மூலம் வந்த ஆவேசத்தை நிறுத்த முடியும். இல்லையென்றால் அதை அப்படியே வெளிப்படுத்தின உடனே எல்லா உறவுகள் எல்லாம் சிதைந்துவிடும். அது மட்டுமல்ல, சின்ன வயசிலே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நல்லது கெட்டது, சமய விழுமியங்கள், பெறுமதிகள், இதுகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு இடத்துல வைத்தால் அந்த ஒர்க்கிங் மெமரியில் இருக்கும். அது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, இப்போ பாருங்கள், இன்கிபிரேட்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இதிலே வளர்ச்சி இல்லாதவர்கள், உதாரணமாக எடுப்போமே, லைட் போயிட்டு வைப்போமே, இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல இவருக்கு வேறு சிந்தனை இல்லாமல் வரும். களவெடுக்க தோன்றும், அல்லது பெண்ணோடு பிள்ளையாக நடக்க தோன்றும், அல்லது பஸ்ஸில் போகும்பொழுது இப்படியான இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து விடுறது. இப்படியெல்லாம் நிறுத்துவதற்கு இந்த பகுதி எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதாவது என்னமென்று பார்த்தால், சிலதுகள் வெளியாலிருந்து வருகின்றது. சில நிகழ்ச்சிகள் பார்ப்போம். ஒரு பெண் குழந்தை வந்தது, ஓலவெல்ல 9 மே இல்லை, 6 தான் ஏ, 3 பி. இப்போது இந்த பிள்ளைக்கு பிரச்சனை. அப்போது என்ன நடக்கின்றது? எனக்கு 3 வர இல்லையே. அப்போ பாருங்கள், சின்ன வயதிலேருந்து இந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கின்றது? எல்லாமே எடுக்கணும். அந்த பிள்ளையை போட்டு வருத்தி அந்த குழந்தைக்கு இப்போ அந்த மெமரி வேலை செய்யாமல் போய்விட்டது. பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, கேட்ட உடனே கொடுக்குறது. குழந்தையிலே நீங்கள் கேட்ட உடனே ஒரு குழந்தை அது இல்லைன்னா அது விழுந்தாலும் விடுங்கள். ஆனால் நான் நாளைக்கு தாரேன் பிள்ளைக்கு, அல்லது பிறகு தாரேன்ல, நாளைக்கு கட்டாயம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை யோசிக்கணும், ஓ அப்பா எனக்கு தருவார், ஆனால் எனக்கு தேவையானதை அப்பப்போ தருவார்ன்றது உணரும். இல்லைடா கேட்கும் பொழுதே நீங்கள் கொடுத்து அழுகின்றது, என்னை வெக்கப்படுத்துகிறது, கொடுத்து பழக்கினால் இந்த பகுதி அந்த பகுதி அப்படியே செயல்படாமல் போய்விடும். மூன்றாவது, காக்னிட்டிவ் மென்டல் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, அதை பார்ப்போம். இந்த பகுதியிலையும் அதே மாதிரி தான். ஆகவே நான் தான் சரி, எனக்கெல்லாம் தெரியும், நான் சொல்கிறதான் சரி, மற்றவர்கள் எல்லாம் பிழை என்று மற்றவர்களைத்தான் திருத்த பார்ப்போம். தான் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இப்போ பாருங்கள், எங்களுடைய கல்வி முறையில் வீட்டிலே எங்களுடைய பெற்றோர்கள் 5ஆம் வகுப்பில் இருந்து அந்த குழந்தையை படி என்று வதைச்சு இப்படியெல்லாம் நாங்கள் செய்யப்படுது. இந்த 3 பகுதிகளும் செயலிழந்து வளராது. ஆகவே நன்றாக படித்து எல்லாத்துலேயும் ஓலவில்லையே டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், வீட்டிலே தொங்க போட்டிருப்பீர்கள் உங்களுடைய படங்களை. ஆனால் அவர்கள் மனித உறவுகள் சரியாக செய்ய தெரியாதவர்களாக இருப்பார்கள். தங்களது உணர்வுகள், அந்த லிம்பிக் பகுதியிலிருந்து வருகின்ற அந்த உணர்ச்சிகள், ஆவேசங்கள் எல்லாவற்றையும் எந்தவித கலக்கமும் இல்லாத நிர்வகிக்காமல் அப்படியே வெளிப்படுத்துவோம். அடிப்போம், குத்துவோம், வெட்டுவோம். இந்த மாதிரியான செயல்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவனோடு ஆழமான உறவை ஏற்படுத்தினால் அவர் தருகின்ற அந்த மெமரிகளை போடலாம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இப்படியான விடயங்களை இந்த பகுதிகளுக்குள்ளே பெறுமதிகளை வளர்த்திருந்தால் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி அந்த லிம்பிக் பகுதியிலிருந்து வருகின்ற அந்த ஆவேசங்களை, உணர்ச்சிகளை
தடுத்து நிறுத்தி நிர்வகித்து அழகாக உறவுகளை வெளிப்படுத்த முடியும். ஆகவே அதை சிந்தித்து நாங்கள் செயற்படுவோம். நன்றி, வணக்கம்.